வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் நண்பன் சின்னசாமி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன நண்பா அப்படி ஒரு காமெடி பொசிஷன்ல இருக்க அப்படின்னு தானே நீங்க நினைச்சு சிரிக்கிறீங்க. என்னை பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு சிரிப்பு தான் வரும். ஆனா எனக்கு என்ன, இந்த கண்டிஷன்ல ரொம்ப குளிர் தாங்க வருது. அதுக்கு தான் அப்படி இருக்கேன். ஏன்னா குளிர் காலத்துல விடாம விட்டு விட்டு மாலை அடிச்சா என்னங்க பண்ண முடியும்? வெளியில போக கூட முடியல அப்படின்னு நான் அங்க ஃபீல் பண்றேன். ஆனா என்ன பார்த்து சில பேர் ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க, நீ ஜாலியா வீட்டுல இப்படி போத்தினாச்சும் உட்காந்துக்கிற, நாங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு வரோம், எங்களுக்கு எப்படி இருக்கும்ல அப்படின்னு. புரியுது, கஷ்டம். எல்லாருக்குமே கஷ்டம் இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் நம்ம கடந்து தான் போகணுன்ற வாழ்க்கையில இப்போ இதை கடந்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். அப்படி என்ன வீடியோ கண்டென்ட் நீங்க கேட்டீங்கன்னா, விஜயனை வச்சு பீஸ் பண்ண நெல்சன் அவர்கள் வந்து அடுத்து ரஜினிகாந்த் அவர்களை வச்சு பண்ணாரு. அப்புறம் விஜயனை வச்சு லோகேஷனா லியோ எடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்போ தலைவர் 171 ரஜினிகாந்த் அவர்களை வச்சு பண்றாரு. ஸோ அதே மாதிரி தான் அடுத்த ஒரு லைனப்போ அமைது போல அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன தாட் எனக்கு வந்துச்சு. அதுதாங்க நான் ஷேர் பண்ண போறேன். இப்போ சூப்பர் ஸ்டார் அவருடைய படங்கள் எடுத்துட்டோம்னா லார்ட் சலாம் எக்ஸ்டன் கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து வேட்டையன் படம். ஸோ அதுக்கடுத்து லோகேஷ் இயக்கத்துல தலைவர் 171. ஸோ அதுக்கு அடுத்ததா மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு படம் பண்ண போறாரு. அந்த படத்தை வந்து 7 ஸ்கிரீன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், 7 ஸ்கிரீன் லியோக்கு அப்புறம் ஒரு பெரிய பட்ஜெட் பண்ண போறாங்க, அது ரஜினிகாந்த் அவர்களை வச்சுதான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கான இயக்குனர் வந்து மாரி செல்வராஜ் அப்படின்றது இப்போ கேள்விப்படும்போது எனக்குள்ள ஒரு ஷாக்கிங் இருக்கு. கண்டிப்பா அந்த ஒரு காம்போ நல்லா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டும் எனக்குள்ள இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்கன்னதோ அதை கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அந்த லைன் அப்லேயே இல்லை, நெல்சன் அவர்கள் இருக்காரு. தலைவர் 173 பண்ண சான்ஸ் அதிகமா இருக்கும். அதுவும் ஜெயிலர் 2 அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஆல்மோஸ்ட் நெல்சன் திலீப் குமார் முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியா 174 வரைக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லைன் அப்ல பிக் பண்ணி வச்சிருக்காரு. அந்த படத்துக்கு டைரக்டர் யாருன்னா கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேள்விப்பட்டதுமே உங்களுக்கே ஷாக் ஆகும்ல. நம்ம விஜயனா கூட கார்த்திக் சுப்ராஜ் அவர்களும் லைன் அப்ல இருக்காரு. அதுக்கப்புறம் நெல்சன் திலீப் குமார் அவர்களும் லைன் அப்ல இருக்காரு. என்ன அடுத்தடுத்து தளபதியும் வச்சு பண்றாங்க, சூப்பர் ஸ்டாரையும் வச்சு பண்றாங்க. அப்போ பீஸ்ட் பண்ணிட்டு சூப்பர் ஸ்டார் கூட ஜெயிலர் பண்ண மாதிரி தளபதி 69க்கு நெல்சன் பண்ணிட்டு அப்படியே ஜெயிலர் 2 பண்ற மாதிரி வருமோ? ஏன்னா ஜெயிலர் 2ன்னும் போது கண்டிப்பா அது சன் பிக்சர்ஸ் தான் பண்ணுவாங்க. தளபதி 69ம் சன் பிக்சர்ஸ் தான். ஸோ வாய்ப்புகள் இருக்குமோ? ஏன்னா அப்ப இருந்தே நான் நெல்சன் சொல்லிட்டு இருந்தேன், இன்னும் நெல்சன் இருப்பாரோ அப்படின்ற ஒரு தாட். என்னன்னா சன் பிக்சர்ஸ் டீம் சைடு இருந்து பீஸ்ட் டே பிகின் த ஷூட் ரிப்பீட்டடா 2-3 டேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதை வச்சு இருக்குமோ? சப்போஸ் மிஸ் ஆனதான் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களா இருக்குமோ அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ள இருந்துட்டே இருக்கு. ஸோ கார்த்திக் சுப்ராஜ் இருந்தால் கண்டிப்பா சன் பிக்சர்ஸ் பண்ண போறாங்க. மியூசிக் டைரக்டரா சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இருக்க போறாங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஆனா என்ன, விஜயனை வச்சு அவங்க இயக்கிட்டு சூப்பர் ஸ்டார் வச்சும் அடுத்து இயக்க போறாங்கன்றது இவங்களுடைய லைனப்ஸை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததா இல்லை, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தினுடைய ஒரு சின்ன தகவல் என்னன்னா, நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன், ஒரு பெப்பி ட்ராக் மதன் கார்கே அவர்கள் எழுதியிருக்காராம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக மதன் கார்கே அவர்களுடைய லிரிக்கல்ல அயலன் படத்துல சூரோ சூரோ அப்படின்ற ஒரு பாடிஸ் ஆயிருக்குல்ல, அந்த பாடல்ல வந்து கோரியோகிராஃபரா சதீஷ் மாஸ்டர் பண்ணியிருக்காரு. எஸ்கே அவர்கள் டான்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ அதை ஃபீல் பண்ணும்போது நான் ஒரு விஷயம் ஃபீல் பண்ணேன், நம்ம படத்துலையும் ஒரு பெப்பி ட்ராக் இருக்கு, மதன் கார்கி எழுதியிருக்காப்ல. ஸோ இதே காம்போ கோரியோகிராஃபியரான சதீஷ் ப்ரோவும் அந்த படத்துல கோரியோகிராஃபி பண்றாரு. மேபி அந்த பாட்டை பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குமா? பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. இப்போ வேற சென்னையில வந்து ஒரு போர்ஷன் நடத்திட்டு இருக்காங்க. அந்த போர்ஷன்ல ஆக்ட்ரஸ் மீனாட்சி சௌத்ரியும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ இதை எப்படி நீங்க பாக்குறீங்க அப்படின்னு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. இருந்தா வேற லெவல் ப்ரோ.